இன்றைக்கி அமாவாசைன்றதுனால வெள்ளனே எந்திரிச்சு குளிச்சுட்டு இன்றைக்கி சாமிக்கு பூக்கள் போய் டக்குன்னு போய் 4:30க்கெலாம் எந்திரிச்சேங்க. எந்திரிச்சு கொஞ்சம் வெளி வேலைகள்லாம் பார்த்துட்டு, அப்படியே பூக்கள் பவளமல்லி கொட்டி கிடந்தது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஊர்லேயே எல்லாத்துக்கும் போட்டுட்டு, விளக்குக்கு வச்சுட்டு, சாமிக்கு வச்சுட்டு, என் மாமனாரோட படத்துக்கும் வச்சுட்டு, எல்லாம் வச்ச பின்னாடி சமையலுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த குட்டி உருளியில் கொஞ்சம் பூக்கள் போட்டு அவரோட பேருக்கு கீழே அந்த உருளையும் வச்சுட்டேன். இது கிடைக்கும் பொழுது பூக்கள் நிறையா இருந்தால் இந்த மாதிரி வைப்பேன். இல்லைன்னா படத்துக்கு வந்து மாலையோ பூக்களோ வாங்கி வைக்கிறதோட சாமிக்கு வச்சுட்டு விட்டுருவோம். காலையில பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விரதத்து சமையல் தான். கொஞ்சமா ஒரு 10 வடை வர மாரி மிக்ஸியிலே போட்டு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. பசங்களுக்கு கொத்தமல்லி சாதம். அப்புறம் காய் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, சோயா பீன்ஸ் கிரேவி, அப்புறம் வாழைக்காய கொஞ்சம் வறுவல். அதாவது இது வந்து ஆயில் கம்மியா போட்டது, ஆயில்ல போடாத வறுவல். அப்புறம் என் மாமனாருக்கு பிடிச்ச வெண்டைக்காய் சாம்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய் சாம்பார். அதனால் இன்றைக்கி வெண்டைக்காய் சாம்பார். அப்புறம் சாதம் குக்கரில் வச்சாச்சுங்க. பசங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து என்ன குடுத்துருக்கேன்னா, கொத்தமல்லி சாதம். ஸ்நாக்ஸ் வந்து வாழைப்பழம். அப்புறம் வச்ச காய்கள குடுத்தாச்சு. காலையில பார்த்திங்கன்னா, நேத்திக்கு செஞ்ச மாப்பிள சம்பா அரிசி, ஒயிட் ரைஸ் எல்லாமே மிச்சம். எல்லாம் ஒண்ணா தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். காலையில நான் எங்க 3 பேருக்கும் இதுதான். நந்தினிக்கும் இன்றைக்கி வந்தாச்சு. நந்தினிக்கும் அதே தான். அப்புறம் பூ வந்த பின்னாடி மாமனாருக்கு பூ போட்டு, அப்படியே கார்டன் கொஞ்சம் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு, கார்டன் ஒரு ரவுண்டு போனேன். பூக்கள் பார்த்திங்களா, இந்த கல்கத்தா ரோஸ் நேத்து மொட்டா இருந்தது, இன்றைக்கி பூத்துட்டா. அதே மாதிரி இவளும் தான். நல்ல சூப்பரான மணம். நைட்டு தாங்க இந்த பூ பூக்குது. பவளமல்லி மாரியே இதுவும் நைட்டு தான் பூக்குது. இந்த பிளான்ட் இப்போ தான் வாங்கினது. அதுலேயும் வந்திருந்தது. அது மாதிரி இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் இதுவும் இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கி வச்சேன். நீங்கள் ஆதனாதி சேனல் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இந்த சில்வர் லைன் ரோஸ் இது எல்லாமே பூத்திருந்தது. அப்புறம் இந்த எல்லோ கலர் இட்லி பூ இவங்கெல்லாம் எல்லாம் பூத்திருக்கும் பொழுது இவங்களெல்லாம் ஒரு விசிட் போடாமல் நான் போக மாட்டேன். ஒரு பக்கத்தில் போய் நின்றுட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறம் தாங்க கிளம்புறது. இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும்னு முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு. ஆனால் கூட யாரும் கிடைக்காதனால யார் வருவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பக்கத்தில் ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான். அப்புறம் சரி அவங்களோட சேர்ந்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டோம். சங்குப்பூலாம் எடுத்து அப்படியே சிவனுக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயாச்சுங்க. இன்னைக்கு பயங்கர கூட்டம். ஏன்னா புதன்கிழமை வேறு அமாவாசை நாள். புதன்கிழமை தான் மீனாட்சி அம்மனுக்கு உகந்த நாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புதன் வெள்ளினா கூட்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நாங்கள் போய் வரிசையில் நின்று ஃப்ரீ தரிசனத்துக்கு தான் போவோம். காசு கொடுத்து போகிறதில்ல. ஏன்னா பசங்க ஸ்கூலில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. நம்ம உடனே வந்தானும்னு இல்லை. அதனால் வந்து ஈவினிங்குள்ளே வீட்டில் இருந்தால் சரிதான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி கும்பிட்றதுல ஒரு சந்தோஷம். அதனால் வெயிட் பண்ணி போய் மீனாட்சியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே போய் சிவனையும் பார்த்துட்டு எல்லாம் சுற்றி கோயிலை சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தே வந்தாச்சு. இந்த பூ என்ன பூன்னா கொய்யா, குட்டி கொய்யா, அந்த சீனி கொய்யான்னு சொல்லுவாங்கள்ல அது. ஒருத்தர் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக கொடுத்தாரு. பார்த்துங்களேன் பூ வந்துருச்சு இப்போ. கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் வந்து லட்டு கொடுத்துருக்காங்க. அதை நான் பசங்களுக்கு வீட்டுக்காருக்காக வச்சுருக்கேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு குங்குமம், விபூதி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க.